சொத்தை வித்து சொத்து வரியை கட்டுற அளவுக்கு வரியை ஏத்தி பால் இந்த கரண்ட் பில் வரைக்கும் எல்லா விலையும் ஏத்தியாங்கய்யா. விண்ணை தொடும் அளவிற்கு உயர்த்தப்பட்ட விலைவாசியால் நிதிச்சுமையின் பாரம் தாங்காமல் தவிக்கின்றனர் தமிழக மக்கள். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. அகத்திரை நேயர்களுக்கு வணக்கம். ஏப்ரல் 23 தமிழகத்தில் எலெக்ஷன் நடக்க போது அது தொடர்பாக எல்லா கட்சிகளுமே தங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. திமுக, அதிமுக, காங்கிரஸ், தாவேகா, நாம் தமிழர், இப்படி எல்லா பிரதான கட்சிகளும் தங்களுடைய வாக்குறுதிகளை மக்களிடையே சொல்லிட்டாங்க. அதுக்கான அந்த புக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக பாஜக எந்தெந்த மாதிரியான வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க பார்க்க போகிறோம். இப்போது எல்லாருமே ஒரு டாக்டிக்ஸ் படி தங்களுடைய அந்த மேனிஃபெஸ்டோ வடிவமைப்பாங்க. குறிப்பாக தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அந்த ரிலீஸ் ஈவெண்ட் அப்போ சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, திருக்குறளில் இருக்கக்கூடிய அந்த 3 அதிகாரங்களை கொண்டு நாங்கள் இந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோ கிரியேட் பண்ணியிருக்கோம். அறம், பொருள், இன்பம், இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். ஸோ அது போலவே தமிழக பாஜகவினர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 5 திணைகள் அதை பேஸ் பண்ணி நாங்கள் இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணியிருக்கோங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ இந்த 5 திணைகளை பேஸ் பண்ணி தான் நாங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் குறிப்பாக சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த 5 வருடங்களில் திமுகவினுடைய இந்த கொடூர ஆட்சினால் மக்கள் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்தோம் அப்படின்னா ஒரு கருணை தொகையாக முதலாக ஒரு 10,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அதிமுக சொல்லியிருந்தாங்க. அதே பாஜகவும் சொல்லியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இது என்டிஏ அலையன்ஸோடைய வாக்குறுதி அப்படின்னே எடுத்துக்கலாங்க. ஸோ ஆல்ரெடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தோடனே அவங்கள கொஞ்சம் ஆறுதல் படுத்துறதுக்காக, அவங்களுடைய பிரச்சனைகளை கொஞ்சம் குறைப்பதற்காக நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 10,000 ரூபாய் தரங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த தகுதி உள்ள பெண்கள், தகுதி உள்ள மகளிர் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் எல்லா மகளிருக்கும் நாங்கள் 2,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி திமுக அரசு இருந்தப்போ எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதன் பிறகு தகுதியுள்ள பெண்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பல குளறுபடிகள் அங்கே நடந்ததை நம்மளால் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற காரணத்தினால எல்லா மகளிருக்கும் நாங்கள் 2,000 ரூபாய் கொடுப்போங்க அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3 சிலிண்டர் வருஷத்துக்கு 3 இலவச சிலிண்டர்கள் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா குறிப்பாக பெண்கள் மத்தியில் இந்த மாதிரியான வாக்குறுதிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கும் அப்படின்றது எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நாங்கள் முற்றிலுமாக குறைப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. விமன் ஹராஸ்மெண்ட் கேசஸ் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அதை உடனடியாக அதை பரிசீலித்து அந்த வழக்கை விசாரித்து உடனடியாக நாங்கள் தண்டனை கொடுப்போம். அதுக்கான விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் தமிழகத்தில் எந்த இடத்துல வேணாலும் சுதந்திரமாக போகலாம். 100% சிசிடிவி கேமராஸ் எல்லா பொது இடங்களையும் வைக்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் பாஜக கொடுத்துருக்கு. அதே மாதிரி பெண்கள் தலைமையில் செயல்படக்கூடிய அந்த சுய உதவி குழுக்களாக இருக்கட்டும், இல்லை சிறு குறு தொழில்களாக இருக்கட்டும், இதெல்லாம் மேம்படுத்துவதற்காக அவங்களுக்கு 50 லட்சம் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. முருகனுடைய பெருமையை போற்றக்கூடிய தைப்பூச திருநாளை நாங்கள் மாநில விழாவாக அறிவிப்போம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் அந்த மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருந்தாங்க. திருப்பரங்குன்றம் விஷயத்தில் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம். ஸோ தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஒரு தரப்பினரும், தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு ஒரு தரப்பினரும் ஒரு பதட்டமான சூழல் தான் சில மாதங்களுக்கு முன்னாடி திருப்பரங்குன்றத்தில் இருந்துச்சு. இந்த ஒரு வாக்குறுதியை இந்த ஒரு சமயத்தில் பாஜக கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இந்த திமுக ஆட்சியில் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அப்படின்றது பெருமளவு அதிகமாகிடுச்சு. குறிப்பாக அந்த கஞ்சா புழக்கம், கஞ்சா ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லார் கையிலையும் கிடைக்குது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அதாவது என்டிஏ அலையன்ஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்த போதைப் பொருளை தமிழகத்தில் முற்றிலுமாக நாங்கள் தடை பண்ணுவோம். எந்த வழியிலுமே இந்த போதைப் பொருள் தமிழகத்துக்குள்ளே வராத அளவுக்கு நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி தமிழக போதைப் பொருள் ஒழிப்பு துறை அப்படின்ற ஒரு துறையை நாங்கள் கிரியேட் பண்ணுவோம். அந்த துறையின் மூலயமா 1% போதைப் பொருள் கூட தமிழகத்தில் வராத அளவுக்கு நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. கடலோர போதைப்பொருள்
புலனாய்வு பிரிவு அப்படின்ற ஒரு பிரிவை நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த பிரிவு எதுக்கு அப்படின்னா, கடல் வழியாக இந்த போதைப் பொருட்கள் வந்து தமிழகத்துக்குள்ள வரத்தை வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பிரிவு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. விவசாயிகளுக்காக உழவே தலை அப்படின்ற ஒரு திட்டம் வந்து தொடங்கப்படும். இந்த திட்டத்தின் மூலயமா ஆல்ரெடி பிரைம் மினிஸ்டர் கிசான் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தின் மூலயமா வந்து விவசாயிகளுக்கு மாதம் 6,000 ரூபாய் வந்து மத்திய அரசு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலயமா மாநில அரசினுடைய தொகையும் சேர்த்து மொத்தம் 9,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மீனவர்களுக்கு வந்து சில திட்டங்களையும் வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அந்த மீன்பிடி தடைக்காலம் இருக்கு இல்லையா, அந்த சமயத்தில் அவங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த நிவாரண தொகையானது 8,000 ரூபாயிலேருந்து 12,000 உயர்த்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மீன்பிடி குறைநிலை காலத்திற்கான அந்த நிவாரண தொகை, அந்த ஊக்கத்தொகை அப்படின்றது வந்து 6,000லேருந்து 8,000 ரூபாய் வந்து உயர்த்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு பென்ஷன் அப்படின்றது 2,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. தமிழக மீனவர்களுடைய நலனை பாதுகாக்க இந்த அரசு எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கும் அப்படின்ற ஒரு உறுதிமொழியும் கொடுத்துருக்காங்க. இளைஞர்களை கவர்ற வகையில் பல வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ் இருக்காங்களே, முதல்நிலை பட்டதாரிகள், அவங்கெல்லாம் வந்து படிப்பதற்காக வந்து 10 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்படும், லோன்ஸ் வழங்கப்படும், எந்த வட்டியும் இல்லாமல் இந்த கடன்கள் வந்து வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் இஎம்ஐ கட்ட முடியல அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது அந்த கல்வி கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 லட்சம் வேலை வாய்ப்புகள் அரசு துறையில் உருவாக்கப்படும் அப்படின்ற இந்த ஒரு மேனிஃபெஸ்டோவையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி வந்து திமுக கொடுத்துருந்தாங்க, ஆனால் அவங்க எதுவுமே செயல்படுத்தலை அப்படின்றத இங்கே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்க. அதே மாதிரி தகுதியுள்ள பெண்களுக்கு ஸ்கூட்டர் வாங்குவதற்கு வந்து 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் பாஜக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க குறிப்பிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான வாக்குறுதிகள். குறிப்பாக வந்து பெண்கள், இளைஞர்கள், மீனவர்கள், விவசாயிகள் அப்படின்னு எல்லா தரப்பட்ட மக்களையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வரும் தேர்தலில் வந்து பாஜகவுக்கு ஓட்டாக மாறப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா பாஜக தலைவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்புறாங்க இந்த மாதிரி இந்த வாக்குறுதிகள் வந்து அவங்கள கவரும், மக்களை கவரும், அதன் மூலமா நம்மளுக்கு ஓட்டுகள் வரும் அப்படின்ற விஷயத்த பாஜக தலைவர்கள் வந்து ரொம்பவே நம்புறத நம்மளால வந்து பார்க்க முடியுதுங்க. ஸோ எந்த அளவுக்கு எதிரொலிக்க போகுது அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சுக்கலாம். நன்றி.